இந்த புண்ணிய சேத்திரமான வண்ணாரி கிராமத்தை சேர்ந்த பெரியவர்களை இந்த விழாவினை ஏற்பாடு செய்திருக்கும் எனது நண்பரும் கல்லூரி ஆசிரியருமான நண்பர் வெங்கட நாராயணன் அவர்களே, நடுவராக வீட்டிற்கும் நாங்கள் செய்த அனைத்து தொண்டர்களையும் தாங்கி மிகவும் சகித்துக் கொண்டிருக்கும் நடுவர் அவர்களே, உண்மையை சொன்னீங்க சார், உண்மையை மற்றும் என்னுடைய ராஜா மற்றும் சதீஷ் பாண்டியன் அவர்களே, இந்த மண்ணின் புதல்விகளே, உங்கள் அனைவரையும் வணங்கி சிவபெருமான் அருளால் என்னுடைய உரையை துவக்குகின்றேன். நடுவர் அவர்களே, இந்த தலைப்பு வந்து மிக தெளிவாகவும் எளிமையாகவும் எடுத்திருக்கீங்க. அது ஒன்னே ஒன்று நீங்க சேர்த்திருந்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பேன். சகிப்புத்தன்மை அதிகமாக உள்ளது திருமணமான ஆண்களா திருமணமாகாத ஆண்களானே கேட்டிருக்கலாம். அடுத்த வந்தாரு. ஏன்னா பாவம் அவங்க சொந்த நூலாகி நூடுல்ஸ் ஆகி கல்யாணம் முன்னாடி சகிப்புத்தன்மை இல்லாம இருந்திருக்கலாம். என்னைக்கு தாய் தப்பா எடுத்துக்காதீங்க, ஐயர் சொல்றாரு நல்ல நேரம் முடிய போகுது மாப்பிள்ளை தாலியை கட்டுங்கன்னு. அது என்ன அர்த்தம்னா மாப்பிள்ளைக்கு நல்ல நேரம் முடிய போகுதுன்னு அர்த்தம். அன்னையோடு முடிஞ்சு அன்னைக்குல இருந்து அந்த நாள் உப்பு போட்டே சாப்பிடுறது இல்லை. நல்ல நேரம் முடியுது அதான் அர்த்தமா? ஆமா, ஐயர் என்ன சொல்றாரு, மாப்பிள்ளை நல்ல நேரம் முடிய போது தாலியை கட்டுங்க. அப்ப நம்ம நினைச்சது என்னன்னா கல்யாணத்துக்கான நல்ல நேரம் முடிஞ்சிச்சுன்னு. அதான் தப்பு. நமக்கு அன்னையில இருந்து நல்ல நேரம் முடிஞ்சிருச்சு. ராகு காலம் வாய திறந்தா சின்ன கரண்டி வரும், கொஞ்சம் அதிகமா திறந்தா கரண்டி வரும். புரியுதுங்களா? பாதி ஜாமான் நான் நடுவர் அதே பார்த்து நான் புரிஞ்சிருக்கணும் இதோட வெளியே போடான்னு. அதையும் மீறி அவர் உள்ள கூட்டாருன்னு போனேன். போய் உட்கார வச்சுதான் தெரிஞ்சு ஜோதி முறை வந்திருக்கா, டீ கொண்டு வாங்க, ஒரு பெரிய பாத்திரம் வேணும். அப்பயே புரிஞ்சிருக்கணும் வண்டியை பாட்டிட்டு உள்ள போட்டு அவரை மாதிரி அடிவாங்க. விஷயம் என்னன்னா ஒவ்வொரு வீட்லயும் நீங்க நடக்கிற விஷயங்களை பார்த்துக்கிட்டு இருக்கீங்கன்னா பெண்கள் ஒரு சொட்டு கண்ணீர் விட்டா போதும், அவ்வளவுதான். அது எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் கிடைச்சிருவான். இதுக்கு நான் புதுசா எதுவும் சொல்ல வேண்டியது இல்லை. அந்த இதிகாச காலத்துல இருந்தே பாத்தீங்கன்னா நல்லா இருந்தா ராவணன் 10 தலையோட நம்ம ஒரு தலையோடய ஒரு ஒழுங்கா இருக்க முடியல. 10 தலையோட இல்ல ராவணன் ஒழுங்கா இருக்கான். கொஞ்சம் அந்த லட்சுமணன் கூட பிரச்சனை பண்ணாம இருந்திருந்தா அந்த ராவண சாம்ராஜ்யமே அழிஞ்சிருக்காரு. அந்த ராவணனை அழிஞ்சேன். அதோட வந்து பாத்தீங்கன்னா அந்த கையை அந்த அம்மா கொஞ்சம் சகிப்புத்தன்மை இருந்திருந்தா அந்த ராவணன் காட்டுக்கே போயிருக்க மாட்டாரு. இந்த இதிகாசத்துல இருந்தே எடுத்து பாத்தீங்கன்னா அந்த தசரதை சகிச்சுக்கிட்டான். என்ன இவ்வளவு பிள்ளையவே நம்ம காட்டுக்கு அனுப்புறோம். ஏன் கோயில் சொல்லிருச்சு, அவ யாரும் சகிச்சுக்கிட்டது? தசரதமா காட்டுக்கு போனாரு, அவர் தானே போனார். இப்படி இதிகாச காலத்துல இன்னைக்கு இருக்கிற காலம் வரையும் பாத்தீங்கன்னா ஆண் வந்து பொறுமையா சகிச்சுட்டு போறதுனாலதான் குடும்பம்னு இருக்கு. இது எதுக்கு சொல்ல வர்றாங்க, இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு அதிகமாக நீங்க கிராமத்துல இருந்தாலும் வாய்ப்பு கிடைக்கும் போது நகரத்தில் இருக்கிற கோர்ட்டுகளுக்கு போய் பாருங்க. இன்னைக்கு இந்தியாவில் வந்து ஒரு மக்கள் தொகையில ஒரு சதவீதத்துல 0.21% இருக்கிற விவகாரத்தை இன்னைக்கு 2.2% அளவுக்கு உயர்ந்திருக்கு. இது என்ன சொல்லுது அப்படின்னா ஆண் பெண் உறவு, ஆண் பெண் உறவுக்காண்டினா ஒரு திருமண பந்தத்தை உருவாக்குறோம். அந்த உறவுலேயே நீங்க விருதாயிருக்கு. நீங்க எவ்வளவு மாமனாமத்தியோட உறவா இருக்க வேணாம்,
குனிஞ்சு பக்கத்து வீட்டுக்காரோட உறவா இருக்க வேணாம், இந்த பக்கத்து நாட்டோட உறவா இருக்க வேணாம். அட்லீஸ்ட் உங்க கணவனோட இல்ல மனைவியோட. இப்ப அது இல்ல. நீங்க பாத்தீங்கன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ன சொல்லுது? அதிகமாக நீங்க அதிகமா சம்பாதிக்கிறது கல்யாணம் கூட வைக்கலுங்க. நீங்க கல்யாணத்தை பண்ணி வைக்க வெட்டி விட்டான். 6 மாசத்துல பண்ணி வைக்க 8 மாசத்துல வெட்டி விட்டுறான். இவன் என்ன சொல்றாங்க? அப்பதான் சொல்றேன், நான் போய் சொல்றேன். நீங்க முதல்ல கோர்ட்டு எந்த கோர்ட்டு சகிப்புத்தன்மை இல்லை, முன்னாடி இல்லையா? பெண்கள் காரணமா இருக்கலாம். நீங்க ஆண்கள் பக்கம் பேசுறதுனால பெண்களை புரிவிச்சு தாக்குறீங்க நீங்க சொல்லலாம், இல்லைன்னு சொல்லல. காரணம் என்னன்னா அப்பதான் நம்ம பெண்கள் வீட்டுல இருக்காங்க கண்களா. இன்னைக்கெல்லாம் பெண்கள் எதிர்காலத்துல பியூட்டி பார்லர் இருக்கா, வீட்டுக்கு வெளியில இருந்தா பியூட்டி பார்லர் இருக்காங்க, வீட்டுக்குள்ள இருந்தா கண்டிகள் இருக்காங்க. என்ன ஆச்சுன்னா இப்ப மாவட்ட வீட்டுல வெளியில வேலை பார்த்துட்டு வீட்டுக்கு வந்து என்ன இருக்க விளம்பரம் வந்தாதான் காப்பி வரும். அங்க ஒரு ப்ரூ காப்பி விளம்பரம் வரும்போது காப்பி போடுவாங்க. அங்கேயும் அது வரைக்கும் சீரியல் ஓடிக்கிட்டு நம்ம சீரியல் காப்பிட்டு இருப்பாங்க. நம்ம என்ன பண்ணுவோம்? வேற வழி இல்லை. டிவின்னு கேட்டோம்னா டிவி உடஞ்சிடும். டிவின்னு கேட்டா அவன் மாச பட்ஜெட் போயிடும். அந்த மாச பட்ஜெட் டிவிக்கு போயிடும். அதனால என்ன பண்ணுவான்? டிவி வேணாமா, டிவியே பரவாயில்ல. சரி, ஆமா 7 மணி ஆக போது டிவி பார்க்கலாம்னு கேட்பான். உங்க குடும்ப டிவி எனக்கு நல்லா தெரியும், பேசாம இருக்கேன். சீரியலை பார்த்துட்டு இருக்கேன், சீரியஸா டிவியை பார்க்கணும், அதை பார்க்கணும். நிம்மதியா டிவி அம்மா ஏன்னா ரிமோட் கண்ட்ரோல் அங்க இருக்கு, குடும்ப ரிமோட் அங்க இருக்கு, டிவி ரிமோட் அங்க இருக்கு. எப்படி என்ன செய்ய முடியும்? ஒண்ணும் செய்ய. அதுக்கு மேல போனா அவங்களோட மிகப்பெரிய ஆயுதம் இருக்கு. என்ன தெரியுமா? தண்ணியும் நம்மளே அடிக்கும்போது என்னப்பா பக்கத்து இருக்காரு பட்டாசை போட்டு அடிச்சு வெளுத்துக்கிட்டு இருக்காண்டா. நம்ம அடி வாங்கினது நம்ம நான் உங்க வீட்டையும் சேர்த்தான் சொல்றேன். இல்ல எதுக்கு சொல்றேன்னா இன்னைக்கு யாரும் பாசா சொல்லு அந்த அம்மா வீட்டுல இருந்து சொந்தக்காரன் வந்தா சும்மா ஒரு 2 நாள் இருப்பாங்க சொல்லி 2 மாசம் இருக்கான். நம்மால் எவனாச்சும் உடம்பு இல்லைன்னு வந்தா கூட இவங்க எப்ப போவாங்க? ஓகே வாட்ஸ்அப்ல போட்டுருந்தான். ஏப்பா அப்பா வீட்டுல இருந்து ஆளு வந்தா அம்மா உடனே கத்துறாங்க. ஏன் அப்படின்னு? ஏன்னா அப்பா இருக்கா, அம்மா வீட்டுல ஆளு வந்தா அம்மா எப்படிதான் நண்பர் ஒருத்தர் வீட்டுக்கு போயிருக்கு. அப்பா உடம்பு முடியாம சீரியஸா இருக்காரு. போன் பண்றாரு பையன், 108 சொல்றாங்கப்பா, போன் பண்ணி வர வச்சு அப்பாவுக்கு சொல்றாரு பையன் 108 வர சொல்லு. ஆனா வீட்டுக்கு போறேன் என்னடா இருக்கு உண்மையான நியூஸ் சொல்லணும், கடமை சொல்லுவோம். ஆனா அவர் வீட்டுக்கு போறேன், மாமனாரும் மாமியாரும் உட்கார்ந்து இருக்காங்க. அன்னைக்கு அவங்களுக்கு சொன்னாங்கன்னா ஒவ்வொரு விஷயத்திலும் ஆண் விட்டு கொடுத்து போனாதான் அந்த குடும்பமா இருக்க முடியும். பெண்களை நான் குறைச்சல வரல, சகிப்புத்தன்மை கிடையாது. ஒரு நல்ல புடவை உடுத்திடக்கூடாது. ஒரு புடவை கடைக்கு போனா எல்லா புடவையும் எடுத்துக்காங்க. அந்த அம்மா சும்மா இருக்காமா, அந்த புடவை வேணும், அந்த புடவை கொடுக்க முடியாதுமா, ஏமா இன்னொருமா கட்டி எந்த விஷயத்தையும் என்ன இல்லை. எனக்கு அதே நாள் வேணும், அதே மாதிரி வீடு வேணும், அதே மாதிரி எல்லா நகை வேணும், பணம் வேணும். கேட்டுக்கிட்ட போய் எனக்கு நகை வேணும், எனக்கு பணம் வேணும் கேட்க மாட்டேன். ஏன்னா அவனுக்கு தெரியும், கேட்டா அதை மட்டும் சொல்லுங்க. எல்லா விஷயத்தையும் சகித்துக் கொண்டு வாழ்வது என்ன சாதிக்குதா? வீட்டுக்கு போன் பண்ணிட்டீங்களா? இந்த ஒரு லைட்டை போட சொன்னேன், இந்த ஒரு முடிக்கட்டும். கரெக்டாக இருக்குங்களா கேமரா? இதான் கரெக்டாக இருக்குல்ல. இன்னும் வெளிச்சம் கூட்டலாம், கூட்டினா அவங்க வேற இதில் எவ்வளோ வேண்டாம் கூட்டலாங்க. இருக்கு இன்னும் ஏற்றலாம் வெள்ளை விழுகுதா? அவர் தான் அவர் உடம்புல இடப்பாதையை சக்தி கொடுத்தாரு. அம்மா வளப்பாதையை அப்படின்ற உரையை சொல்லி எனக்கு வாய்ப்பு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.